பதவி சுகத்திற்காக அரசியல் சூழ்ச்சி செய்து அனைவரும் ஒன்றிணைவதை தடுத்து 1.5 கோடி தொண்டர்களுக்கும் எதிரான ஒரு தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றி 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் பெற்று தொடர் தோல்வி நாயகன் என்ற விருதை வாங்கி மேலும் தோல்விக்கு தொண்டர்களை தயார் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நடிகர் விஜயை எதிர்பார்த்து கனவு கண்டு கொண்டிருந்த உங்களுக்கு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று நெற்றிப் பொட்டில் அடிப்பது போன்று நடிகர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணையலாம் என அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்று நிர்வாகிகளை நம்ப வைத்து ஏமாற்றியது போல அதே போன்று 2026க்கும் சீமான், விசிக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்துவிடும் என்றும் அதன் மூலம் மெகா கூட்டணி அமைத்து வென்றுவிடலாம் என சமீப காலமாக தொண்டர்களை ஏமாற்றி வந்த எடப்பாடிக்கு அனைவரும் எதிர்வினையாற்ற தொடங்கியுள்ளனர். தனித்து நிற்பதே எனது பிரதான கொள்கை முடிவு என்று சீமான் முடித்துவிட, திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் ஏன் வர வேண்டும் என்று திருமாவளவன் நழுவிவிட, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் மொத்தமாக தலையில் அடிக்க எடப்பாடியின் நிலை பரிதாபத்தின் உச்ச நிலையை எட்டியுள்ளது. இதை கடந்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பாமகவிற்கு விட்டுக் கொடுத்தது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வைத்துள்ள எடப்பாடிக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறது என தெரியவில்லை. அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒற்றுமைக்கான குரல் எழுப்பும் போது கூட்டணியை காரணமாக வைத்து அவர்களை சமாளிக்கும் எடப்பாடி யாரும் கூட்டணிக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்ய போகிறார்? கூட்டணிக்கு இவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள் என்று தொண்டர்களை ஏமாற்றுவதை விட பிரிந்து கிடப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மெகா கூட்டணியும் அமையும், ஆட்சியும் அமையும். அதற்கான முயற்சியை முன்னெடுப்பதே சாலச் சிறந்தது.